சிக்கன் வந்து சிக்கிறானுங்க பாரு. ஷோ இவரா ஒழுக்கத்தை பற்றி ஒயின் ஷாப் 3 வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாரு. அப்பா சொல்லுங்கப்பா. ஜீவா எங்கப்பா? கிரவுண்டில் தான் இருப்பான். ஏன் வீட்டுக்கு இல்லையா? இல்லையப்பா, கால் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் உடனே ஃபோன் பண்ண சொல்லுப்பா. சரிப்பா. வீட்டுக்கு இன்னும் போகலையா? எங்கே போனா? என்ன தம்பி, ஒரு கலங்கி இருக்குமே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிக்கியிருக்க, உன்னைய வச்சு செய்ய போறோம். யோ, இவன் மேல என்ன 4-5 கேஸ் இருந்தா தூக்கி போடியா? 6 மாசம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது ரிமாண்ட்ல உள்ள தள்ளுவோம். ஏண்டா என்கிட்ட வாழாட்டினா சரி, அவனுங்கிட்ட ஏன்டா போய் வாழாட்டினா? நாங்களாவது 6 மாசம் ஊரை போட்டு வெளியே அமிச்சிடுவோம். அவனுங்க காய போட்டு அடிப்பானுங்கடா, கொன்னே போட்டுருவானுங்க. உங்க ஏரியாவை கேஸ் அணிய முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மார்ச்சூர்ல என்கிட்ட சண்டை பண்ணிய ஒருத்தன் செத்து போயிட்டான்னு. அவன் எப்படி செத்தான் தெரியுமா? 150 ஏக்கர் பேசி முடிச்சிருக்கோம்ல, அதுல ஒருத்தன் பரவாயில்லைங்க. இவரோட இடத்த உங்க ஆளுங்க அநியாயமா மிரட்டி கேட்கறாங்க. இவங்கள போடுறதுக்கு முன்னாடி ஒன்ன போட வேண்டியது இருக்கும். அங்க என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டாண்டா? அந்த ஆளாவது பரவாயில்ல, அவன் பையன் எப்படின்னு தெரியுமா? நீ என்ன எப்போ வெளியே விட்டாலும் உன்னை பற்றி மீடியாவுக்கு சொல்லாமல் விட மாட்டேன்டா. உனக்கு பேசுறதுக்கு நாக்கு இருந்தால் தான்டா வெளில பேசுவேன். 6 அடி உசரம் 2 அடியாக்கி அவனை வெட்டி போட்டான்டா. இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சிரு. நீ எல்லாம் எந்த மூளைக்கு? ஏய், இது சம்பந்தமா நீ எவங்கிட்டையும் போய் பேச முடியாது, எங்கேயும் போக முடியாது. எவங்கிட்ட போய் பேசினாலும் இவன் காதுக்கு வந்துடும். இனிமே உன் தலையெழுத்து இவன் பையன்கிட்ட தான். உன் தலையெழுத்த மாத்த போற யமன்டா. யோ, என்னையா அடிச்சிருக்கீங்க? தடி எடுங்க. சந்தோஷமா அடிக்க கூட விட மாட்டானுங்க. ஹலோ அண்ணா. ஏய், எங்கடா இருக்க? அண்ணா ஸ்டேஷன்ல தானே இருக்கேன். அண்ணா நம்ம வீட்ல சர்டிபிகேட் ஒருத்த பிரச்சனை பண்ணால, அவன தான தூக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா அவனே ஏன்டா அடிச்சிட்டு இருக்க? அவனே ஒரு குழந்தை, பசங்க போதையில இருந்திருப்பாங்க, அவன் அடிச்சிருப்பான். திமிங்கலத்தை பிடிக்க வர சொன்னா தவளையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனை என் பையன் வந்து பாத்துக்கிடுவான். அவனை எங்கேயா தூக்கி போட்டு 1/2 மணி நேரத்துல இங்க இருக்க. இல்ல நீ எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. சரிண்ணே, உடனே வந்துடுறேன். யோ, இவனை கட்டி காரில் தூக்கி போடுங்க. போற வழியில எங்கேயா தூக்கி போட்டு போயிடும். என்னையா தடவிட்டு இருக்க? சீக்கிரம் தூக்கி போட்டு வாயா. ஃப்ரெண்டு நானும் பைக்கில் வந்துருந்தோம் சார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஆக்சிடென்ட் கொடுப்பாங்க. டேய், இங்க எதுக்குடா வர சொன்ன? அப்படி என்னடா அர்ஜென்ட்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்ட்டா? யாருக்கு? ஜீவாக்கா. என்னடா சொல்ற? பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி சின்னடி தான். சரி, அவங்க வீட்டுக்கு எதுவும் சொல்லல? சொல்லிட்டேனே. இவ்வளோ வேகமா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா? பயந்துட மாட்டாங்க? எனக்கு மட்டும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆசையா என்ன? வர வழியெல்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. இதுல இருக்க மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து. டேய், சரி காசு இருக்காடா? என்கிட்ட காசு இருக்குவா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. நீ பாட்டு எதனா உளறி வச்சிட்டு இருக்காத. நானே டென்ஷனா இருக்கேன். எங்கடா அவன்? ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எங்க? அம்மா உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. யாரும் வரக்கூடாது. ஒன்றும் இல்லைம்மா, சின்ன பைக்கில் அடிபட்டு. இல்லை, நீங்க பயப்படாதீங்க. காலையில வெறும் வயிற்றுல போனப்போவே நினைச்சேன், எதுக்காக இவ்வளவு அவசரமா போனா? அது லைட்டா ஸ்கிட் ஆகி பெரிய அடியில இல்ல. பெரிய அடி இல்லன்னா எதுக்கு ஹாஸ்பிடல்ல இருக்காம? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஷர்ட் மேல ரத்தமா இருக்கு. ஐயோ, என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல, பாத்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பின்ன எதுக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கான்? சின்ன அடின்னு சொன்னீங்க, இவ்ளோ மெடிசன். சார் கூட்டம் போடாதீங்க சார், ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சரி போம்மா. ஐசியூல டாக்டர் எந்த பக்கமா வருவாரு? இந்த பக்கமா வருவார் சார். இந்த பக்கமாவா? தேங்க்ஸ். என்னப்பா? நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணிட்டேன். நீ மேலே உள்ள பார்த்துக்குவான்னு பஞ்ச் டைலாக்லாம் அடிக்கக்கூடாது. ரொம்ப பதறி போயிருக்காங்க. 3 நாள் நல்லா ஆயிடும்னு சொல்லணும். சரியா? ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. டாக்டரே நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். அவருக்கு சில்லிமுக்கு குறைஞ்சிருக்கு, பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு 3 hours ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். சரிங்க டாக்டர், உள்ளே போய் பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ஒவ்வொருத்தராக போய் பார்த்துக்குவாங்க. மேடம், யாரும் உள்ள போக கூடாது. உள்ள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகு நீங்க போங்க. அம்மா, என்னம்மா பண்றது? மறக்காம பில் பே பண்ணிடுங்க. சரிம்மா.
எங்கேயோ கட்டி வச்சு போலன்னு பொழந்துருக்காங்க. பார்த்து எனக்கு தெரியாதா? பையனுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க முடியும், பாதுகாக்க முடியாது. நீங்கள் வெளியே கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு கூட்டு போகலாமா டாக்டர்? காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. என்னங்க இப்படி அடிபட்டிருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னங்க இது, வண்டியிலேருந்து விழுந்தா இவ்வளவு ரத்தம் வரும்? டாக்டர் சொன்னார்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, ஏன் கவலைப்படுறேன்? நான் அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், வேகமாக போக வேண்டாம்னு இத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரா? 58, 59, 60. பிரபு, எல்லாருக்கும் கொடுத்துரு. ஒருத்தனை எடுத்து நிற்கக்கூடாது. புகழேந்தியம்மா பணம் வாங்க ஒத்துக்கிட்டான். அவன் வாங்குறதா இருந்தா தான் நம்ம அண்ணப்போ சவுந்துடலாமே ஐயா. எல்லாம் சரிண்ணா, ஆனா அவனை மட்டும் விட்டுட்டீங்களேண்ணா. யாரையா? தம்பி மேல கையை வச்சானே. இல்லண்ணா, அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிற நம்ம கூட வேணாம். அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்றியா? லேசா தட்டினதுக்கே கண்ணாடியை பார்த்து இந்நேரம் புண்ணை நோண்டிக்கிட்டு இருப்பான். ஜீவா உட்கார். பயமா இருக்குடா. நாம எதுக்கு பயப்படணும்? அவன் தப்பு பண்ணா நான் தட்டி கேட்டேன், மன்னிப்பும் கேட்டேன். என் தலையெழுத்து முடி செய்கிற உரிமை உங்களுக்கும் அம்மாக்கும் மட்டும்தான் இருக்குப்பா. ஏன் என் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கே அது இல்லை. அவள் யாருன்னு எனக்கு தெரியல. என் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண அவள் யாருப்பா? அன்னைக்கு தெருமணில் ஒரு பிரச்சனை நினச்சி அதை நான் கண்டுக்கவே இல்லை. நம்ம இருந்தால் கூட அங்கிளை போட்டாங்க, ஏதாச்சும் செஞ்சோம். இப்போ அவனாலே பிரச்சனை வந்திருக்கு. இல்லப்பா, இது ஏதாவது லீகலா என்னப்பா சொல்றீங்க? மற்றவங்க வேணா, இது ஒரு சாதாரண பிரச்சனைப்பா. என் வாழ்க்கை இது. நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா, ஆனா இப்படி பண்றதுனால பிரச்சனை ஒன்றும் பெருசாயிடுமோன்னு பயமா இருக்கு. பா, நீங்க வளர்த்த பையனா நான் தப்பானவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்ப்பா. டிசிப்ளின்னா ஊரே உங்களை கை காட்டுது. உங்க பையனுக்கு பேட்னு சர்டிஃபிகேட் கொடுக்க அவன் யாருப்பா? இதுல வேற அவன் பையன் 10 நாள் வரானா, அவன்கிட்ட அடிமையா நான் வேலை செய்யணுமா? வேணும்னா அவன்கிட்ட கையை கட்டிட்டு வேலை செய்யட்டாப்பா? இல்லடா, அப்போ கூட நிம்மதியா நம்ம குடும்பத்தை வாழ விட மாட்டான். பதவி இருந்தா படிக்காதவன் கூட என்ன வேணா செய்யலாம்னு முடிவெடுப்பாங்க. அப்போ படிச்சவன் நம்ம என்ன செய்வோன்னு காட்டணும்ல. படிச்சவன் யோசிச்சுட்டே இருப்பான், நான் செய்ய மாட்டான். நான் யோசிச்சுட்டேன். எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுடா. பா, எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. எனக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தனுக்கு செய்யணும்னு அவன் தலைமுறைக்கே தோணக்கூடாதுப்பா. இருந்தா நீங்க நினைச்ச மாதிரி நான் வாழ்றேன்ப்பா, இல்லைன்னா செத்துடுறேன். டேய், என்னடா பேசிக்கிட்டு? இப்ப நான் என்ன பண்ண சொல்ல? இது போதும்பா. தலைவரே, நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு. யாரா பார்க்கணுமோ அவங்களாம் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் லிஸ்ட் போட்டுருவேன். என்ன தலைவரே, ஓகே தானே? நீங்க மீண்டும் போய் சேர்ந்ததுக்கான காரணம் நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கா, இல்ல நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்க சட்டவிரோதமான செயல்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கா? மறுபடியும் இந்த அரசியல் பிரவேசம் எதுக்காக? பரவாயில்லையே, எல்லாரும் என்னைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நானா இந்த பதவியை தேடி போகல, கட்சியா பார்த்து என்னை அழைச்சிருக்கு. ஏன்னா மீண்டும் ஒரு நல்ல அரசியல்வாதி வேணும்னு என்னை அழைச்சிருக்காங்க. அப்ப நீங்க இந்த எலெக்ஷனை ஜெயிப்பீங்கன்னு நம்புறீங்களா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீங்க அப்படி ஜெயிச்சீங்கன்னா எந்த துறைக்கு அமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சரா? ஆமா, தமிழன் ஒருத்தர் இல்லைன்னா அந்நிய மொழி எல்லாம் உள்ள வந்துடும். அதனால அதுதான் ஆசைப்படுறேன். உச்சநீதிமன்றத்தில் இவர் மீது 68 கோடி ரூபாய்க்கான சொத்து நிலுவையில் இருக்கும்போது இவருடைய சொத்து மதிப்பு மொத்தம் 1,26,00,000 மட்டுமே என்று தேர்தலுக்காக கணக்கு காட்டப்பட்டிருப்பதால் இது அரசியல்வாதிகளின் பொய்யான முகத்தை வெளிக்காட்டுவதாக தெரிகிறது. வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே தான் என் காலையே தொடர. எம்பி ஆன பிறகு நீங்க இங்க வருவீங்களோ மாட்டீங்களோ தெரியல. எம்பியா? மந்திரி ஆயிடுவோமா? அப்ப சுத்தம் இனி இங்க வரவே மாட்டீங்களா? நான் வரனோ இல்லையோ, ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பண்ணை வீட்டில் பதுங்கி இருக்காருன்னு என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனி நான் இங்கே வந்தேன் சுத்தம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஏன் மூஞ்சி மாறுது? கண்டிப்பாக வருவேன். இங்கே செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. என்னப்பா கூட்டம்? நாங்க கப்பல டொனேஷன் பண்றது. இருங்க இருங்க, முதல்ல பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. தள்ளி நில்லுங்க பாப்பேன். வழி விடுப்பா. What rubbish is this? இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இந்த மாதிரிலாம் நாங்க ஒண்ணு அனுப்பலையே. டொனேஷன்லாம் நாங்க வாங்குறது இல்லைங்க. ஸ்டூடண்ட்ஸ், go back to your classes. காலேஜுக்கும் இந்த லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்கெல்லாம் நிக்க கூடாது. போங்க போங்க, எல்லாரும் கிளியர் பண்ணுப்பா. ஏமா வழியா சினிக்காதப்பா. பாப்பா ஏமா சொல்லுங்க பாப்பா. நைட்டோட நைட் மெயில் அனுப்பிச்சு இன்னைக்கு வந்தா ரீஃபண்ட் தாங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் மெயில் பண்ணிருந்தாங்க. இப்போ ஏதோ பேச்சு சொல்றாங்க.
அவங்க அனுப்பின லெட்டர் நம்ம கிட்ட இருக்கு. பணம் கொடுக்காம போயிடுவாங்களா? சூப்பர் மச்சி. குடுங்கல மட்டும் விட்டுருவாமா? இந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் நம்ம நினைச்ச மாதிரி கிராமமா? என்னப்பா இவ்வளவு பெரிய கிரவுடு? எவ்வளவு பேர் இருப்பாங்க? 2 years பேரண்ட்ஸ் சார். எப்படி ஒரு 500-600 பேர்? ஆமா. அவருக்கு எப்படியா பதில் சொல்றது? அவருக்கெல்லாம் யாரும் பேச முடியாது சார். என்னையா கட்சி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குங்கய்யா. பிரபு சொல்லுங்கண்ணா. பார்ட்டி ஆஃபீஸ்லாம் போட்டாச்சா? போட்டாச்சுண்ணா. ஆளுங்கட்சி 5 இடத்துல போட்டா 50 இடத்துல போட்டோம்னு சொல்ல போறாங்க. அதெல்லாம் பாத்துக்கலானே. அக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் எந்த நேரத்துல எதை போட்டிருக்கான் பாரு. டேய் மாத்ரா, இதுல வேற பேட்டரி வேற போடல, விழுக மாட்டேங்குது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಡೊನೇಷನ್ இங்க பார்த்த இடமா இருக்கு. தல்றா. ಇದು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನಡೆದಿಲ್ಲ. ಇದರ ಬಗ್ಗೆ நம்ம காலேஜ் மாதிரி இருக்கு. ಬನ್ನಿ ಕೇಳೋಣ. என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியல. ஹிந்தி சேனல்ல வேற இருக்கு. தலைவரே அது நல்லா பாருங்க. தெலுங்கு. ಸುಳ್ಳ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ವೇಟ್ ಮಾಡ್ತೀವಿ. I also have the same doubt. Where are you from, sir? Why so much of crowd here? आप यहाँ क्यों आए, मैडम? ஒரு தமிழ் சேனல் வைக்க தெரியல. ஏன்டா உயிரை வாங்குற? से प्यार करते हैं हम. இப்போ நீங்க பார்க்கிறது எக்ஸிபிஷன். நிப்பாட்றா. எந்த நாட்டிலயும் நடக்காதது. முதல் முறையாக இங்க நடந்திருக்கு. இது கல்விக்கு அழகான ஆரம்பம். பெரிய மாற்றத்திற்கான ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி. பேரண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்டே கேட்போம். சார் டொனேஷன் திருப்பி கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறதே அவங்க வாழ்க்கை தரம் உயரணும்னு தான். இவங்களை என்னைக்கு நம்ம காலேஜில் சேர்க்குறோமோ அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கை தரம் குறைஞ்சிருது. படிப்பை வேலை பேசுகிற நிறுவனங்கள் இதோட ஒழியணும். போனே எடுக்க மாட்டாங்கறாயா. அந்த இன்ஸ்பெக்டர் நம்பராவது தெரியுமாயா உனக்கு? தெரியும் தலைவர், கொடுங்க. போடு. டொனேஷனை திருப்பி தரதா சொல்லி வர சொல்லிருக்காங்க. தலைவரே இந்த லைன்ல இருக்காப்ல. தேங்க் யூ. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே. எதையா பணம் திருப்பி தரேன்னு சொன்னது? அங்க இருக்கவன எல்லாம் அடிச்சு காட்டுங்கயா. அண்ணா எப்படிண்ணே 5 பேரா இருக்கானுங்க, 500 பேர் இருக்கானுங்கண்ணே. எல்லாரும் கையில ஆதாரத்தோட நிக்கிறானுங்கண்ணே. அண்ணா நாங்களே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வந்திருக்கோம். இங்க விரட்டினா ரோட்ல போய் நிப்பானுங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாயிருண்ணே. கேம்பஸ்குள்ளே முடிக்க பாருங்க. யாரையாது? ஐயா நான் அங்க நான் பேசுறேன். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசியா. நேத்து தான் ஒரு அறிக்கை விட்டேன். எவனாவது காலேஜ்ல டொனேஷன் வாங்கினா கடுமையான சட்டம் பாயும்னு. இன்னைக்கு காலையில திருப்பி கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். யாரு சேர்மன்னே தெரியலையா. ஐயா அது விஷயமா தான் பேசணும். என்ன செய்யணும்னு சொல்லு. அது என்னதாயா? என்னது? என்ன விட அதிகமா வச்சிருப்ப போல. உனக்கு எதுக்கு என்ன தேவையில்லாத வேலை? உன்னை யாரையும் அனுப்ப சொன்னது? ஐயா நான் அனுப்பலையா. நான் போய் பணத்தை திருப்பி தருவேன். நீ திருப்பி தருவியோ இல்ல யார் திருப்பி தருவேன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. கையில பேப்பரோட வந்து நிக்கிறானுங்க. பணம் மட்டும் நீ இப்ப இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நேரா ஸ்டேஷன்ல போய் நிப்பானுங்க. ஐயா மீடியா வரைக்கும் போயிடுச்சு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மக்கள் சப்போர்ட் நமக்கு இருக்கும்போது மீடியா கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. கமிஷன் வந்தா நான் பாத்துக்கிறேன். பணத்தை கொடுத்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். ஆனா கொடுக்கல காட்டு தீயா பரப்பிடுவானுங்க. பணத்தை கொடுத்தா ஆகணுமாயா? பணத்தை கொடுத்துட்டு அதை எப்படி திருப்பி எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன? எல்லா பேப்பரையும் வாங்கிட்டு வேலையை முடிக்கிற வழியை பாரியா. எல்லாத்தையும் கொடுத்துன்னு சொல்றான். இவன் பணமா இருந்தா தெரியும். டேய் பணத்தை எடுத்துட்டு போய் காலேஜில் கொடுங்கடா. சீக்கிரம் போங்கடா. 13 மிஸ் கால்ஸ். அவர் தான் லைன்ல. ஹலோ. இப்போ மட்டும் ஃபோன் அடிப்பீங்க? இல்ல சார், க்ரௌட்னால கேட்கல. முதல்ல அந்த பணத்தை கொடுத்து அனுப்புங்க. பணம் அதெல்லாம் வந்துறியா? கொடுத்து அனுப்பு. ஓகே சார், ஷூர். தேங்க்ஸ் சார். இத பாருங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. எல்லாம் பணம் தரணும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் பி பிளாக்ல போய் பணம் வாங்கிக்கிங்க போங்க. பணம் வாங்கிட்டு வராங்க. இப்போ இவங்களோட கருத்துக்களை கேட்போம். சார் நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நெக்ஸ்ட் பிளான் ஹாப்பியா இருக்கு. ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது ஒரு முன்மாதிரியா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க இவ்ளோ டல்லா இருக்கீங்க. எங்க காலேஜ் டொனேஷன் வாங்குறாங்கன்னு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். படிப்புக்கு கவர்மெண்ட் ஊக்கத்தொகை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க படிப்பு சொல்லி கொடுக்கறதே ஊக்கத்தொகை கேட்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் பண்ண வேலையா? மற்ற காலேஜஸும் எங்க காலேஜ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டொனேஷன் திருப்பி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. போய் வேலையை பாருங்கயா. தலைவரே புதுசா ஒருத்தன் ஃபோன் பண்றான் தலைவரே. எட்ரா. ஹலோ. அந்த கல்வி தந்தை கிட்ட போனை கொடு. இல்ல இவ்வளவு மரியாதையா சொல்றீங்களே, நீங்க யாருங்க? அடச்சி போனை கொடு. பண்ணாட. அப்பயே கொடுத்துக்கலாம். கொழுப்பு. ஏய் குடுறா. யாரா இருக்கும்? பாத்தீங்களா டிவில செம்மையா இருந்தல. நல்லா பண்ணிருக்க தம்பி. இப்போ நீ ஒருத்தன் தான் துக்கப்படுற. ஆனா இங்க எத்தனை பேர் சந்தோஷமா போறாங்கன்னு பாத்தியா? ஒவ்வொரு அம்மா அப்பாவும் நீ யாருனே தெரியாம உன்னை வாழ்த்துறாங்கயா. அதுக்கு நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லலாம் தம்பி. வேற எதுவும் பண்ணுமா? ஏய் படிச்சவன் கிட்ட மோதிரா என்ன நடக்கும்னு காட்டுதா அதை செஞ்ச. இந்த பாரு, நாட்டை திருத்துறதோ இல்ல உன்னை திருத்துறதோ என் வேலை இல்லை. ரெண்டே விஷயம். ஒன்று என்னோட சர்டிஃபிகேட், இன்னொன்று இந்த காலேஜை ஏமாத்தி புடுங்கினியே
அந்த நல்ல மனுஷன் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஏண்டா உனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை திருப்பி தர மாட்டேங்கிற, இவ்வளவு வருமானம் வரக்கூடிய காலையை திருப்பி கொடுத்துருவோனா? இதோட நிறுத்திட்டேன்னா நான் செஞ்சது எப்பவுமே யாருக்கும் தெரியாம போயிடும். அப்படி நிறுத்தல நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சிருவேன். உன்னை சப்பைன்னு நினைச்சு விட்டா நீ இவ்வளவு பேசுற. இந்த நிமிஷம் நான் நினைச்சேன் நீ இருக்கிற இடத்துல உன்னை அறுத்து போட்டுருவேன். ஐயா, எத்தனை வருஷமா இதே பேசிட்டு இருப்பீங்க? நீ என்ன செய்வ, எந்த அளவுக்கு இறங்குன்னு எனக்கு தெரியும் ஐயா. நீ என்ன செய்ய முடியுமோ நீ செய், நான் பாத்துக்கிறேன். டேய் அவங்கள போய் கூட்டு வாடா. சரி வரேன் தலைவரே. அப்படியே செத்துரு. டேய் 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 அண்டா குண்டிங்களா தலைவர் கூப்பிடுறா, சீக்கிரம் வாங்கடா. வாடா வாடா வாடா. டேய் அவன் வீட்டை போய் அடிச்சு உடைச்சிடுவாங்கடா. அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உயிர் பயம்னா என்னன்னு காமிச்சிடுவாங்கடா. சீக்கிரம் போங்க. ஏய் என்னடா அவன் வீட்டு முன்னாடி கும்பலா இருக்கிற மாதிரி இருக்கு, வண்டியை கொஞ்சம் ஓரம் இருக்கு. என்னடா அவன் வீட்டு முன்னாடி எலெக்ஷன் பூத் போட்டு வச்சிருக்கானுங்க. பெருசே இங்க வா. மத்த பணிமனை வேலையும் சீக்கிரம் முடியணும். சரிங்க தம்பி. ஏய் பெருசா பார்த்து கூட்டு போங்கடா. சரிங்கண்ணா. ஏய் ஒரு ஓட்டு மிஸ் ஆக கூடாது, புரியுதா? டேய் அங்க நிக்கிறது புகழேந்தி மாதிரி இருக்கு. ஏற்கனவே அவன் நம்ம மேல கான்ல இருக்கான். அது எப்படி அவன் வீட்டு முன்னாடி கரெக்டா பூத்து போட்டுருக்கான்? வேலை இது அவன் பார்த்த வேலையா இருக்குமோ? அந்த ஆளு இதை கேட்டா என்ன சொல்ல போறாரோ தெரியல. என்னடா ஆச்சு? அவனை தூக்கலான்னு பார்த்தா அவன் நம்மள தூக்கிடுவான் போல இருக்கு. அவன் வீட்டு முன்னாடி தானா கட்சிக்காரன் பூத்து போட்டு வச்சிருக்கானா. நாங்க உள்ள பூந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணிட்டோம்? நீங்க ஒண்ணு கிளிக்க வேணாம், வந்து தொலைங்கடா. நான் போகும்போது பிரியாணி சாப்பிட்டு போலாம். ஏய் டேய் மச்சி, சொந்தக்காரங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க. அவனுங்க நம்ம பசங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன காலினோ பழைய ட்ரெயின்ல இருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். இனிமே நான் தலையிட மாட்டேன். முடிஞ்சா போய் சொல்லிடுங்க. அவர் சொன்ன உடனே சும்மா வண்டியை தூக்கிட்டு வந்துடாதீங்க, சரியா? ஏய் தலைவர் தலைவர், நான் ஏதோ பிளான் பண்ணிட்டேனா? ஏய் சாவடிச்சிரும் உன்னை. புகழேந்தி 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 வண்டியை எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியாம நீங்க வேற வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு இருக்கீங்க. போங்க போய் வேலையை பாருங்க. தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் எந்தவிதமான நன்கொடையும் வசூலிக்க கூடாது என்று முதலமைச்சர் அறிக்கை வெளியான மறுநாளே சென்னை நகரில் பிரபல பொறியியல் கல்லூரியான இதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் அனைத்தும் மாணவர்களிடம் திருப்பி. ஏன் சார் நம்ம பொழுதனைக்கு இங்கேயே வந்துட்டு இருக்குமே, பேசாம நம்ம ஸ்டேஷனுக்கு மாத்திட்டானே. நீ மூடிட்டு வரியா? தொப்பை தூக்கிட்டு சீக்கிரம் வந்து சார். அண்ணா இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்கயா. நான் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் 6 மாசம் தூக்கி அவனை உள்ள வச்சலான்னு. நீங்க தான் அவன் சப்பா வேணாம் விட்டுருட்டீங்க. சொன்னாங்க மட்டும் உள்ளுக்கு தூக்கி வச்சு கிழிச்சிருவீங்களோ? நீங்களா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்க லைக். இவனை ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு நொங்கணும் சார். அங்கனியா குசு குசு சும்மா இருடா. இப்போ என்ன பண்றது அதை சொல்லு. எத்தனையோ கேஸ் இருக்குண்ணே, அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை தூக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவங்க அப்பா வருவான், அது இதுன்னு பிரச்சனை வரும். அவனை ஒரேடியா தூக்கிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. நான் சொல்றது சரிதானே? அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதானா அந்த பையன் கூட மைக் பிடிச்சி டங்கு டங்குன்னு ஆடி இருந்தாலே அந்த பொண்ணு. நான் வக்கீல் ஆபீஸ்ல ஒருத்தனை மிரட்டினமே அவன் பொண்ணுண்ணா. எதையும் ஒழுங்கா செஞ்சு முடிக்க மாட்டீங்களா? அவ கொஞ்சம் அழகா இருக்கான்னு விட்டுட்டீங்க, முதல்ல அவளையும் தூக்கு. சரிண்ணா. அண்ணா கன்ஃபார்மா அவனை முடிச்சிடுறேன். ஆனா தம்பி வந்து எதை கேட்டாப்லனா? தம்பி தொப்பியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல அவனை தூக்கு. இதையாவது ஒழுங்கா செய்யணும். செய்யல நீ இருக்கிற இடத்துல வேற ஆள் வர வேண்டியது இருக்கும். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். தப்ப மாட்டேன். முதல்ல ஜிம்முக்கு போங்க, அரிசி முட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு. பிரபு எதை செஞ்சாலும் பிசுறு இல்லாம செய்யணும். நாம தான் செஞ்சோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிண்ணா. முடிஞ்சா 2 பேரையும் ஒரே சமயத்துல தூக்கிடுங்க. தூக்கிடலாண்ணா. தலைவரே, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது தலைவரே. பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தலைவரே. எனக்கும் அதான்டா சரின்னு. ஏன்டா இப்பயே ஓடுறீங்க? 12 மணிக்கு தான் சோறு போடுவாங்க. அங்க துணாம ஊட்டாண்டு வந்து நின்னீங்க விளக்க மாதிரி பிஞ்சிரும். கருவாடே அப்புறம் டேய் எவன்டா அவன்? நான் மூஞ்ச பாரு. உள்டாமல் பண்ணு உட்கார்ந்தா. கருவாட்டு கருவம் என்னடா வேலை பண்ணுறோம் டேய். டேய் அங்க போறா. டேய் உன்னை யார் இவ்வளவு டிசைனா யோசிக்க சொல்றது? முறுக்கு வாங்க போன கேப்ல சரக்கு வாங்கி வந்திருக்க. இது உனக்கே நியாயமா? போயிடு போயிடு போ. சா வச்சிடுவேன். பண்ணிருக்கிற
பிளானை பார்த்தா பயமா இருக்கு ஜீவா. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏய், வெளியிலேருந்து வேடிக்கை மட்டும் பாரு, உன் முகத்தை எங்கேயும் காட்டாத. இப்போ மட்டும் மறைஞ்சு நின்னா விட்டுருவாரா? எது நடந்தாலும் நானும் உங்க கூட தான் இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். பக்கத்துல எங்க பிரியாணி போடுறாங்க. இதோ அங்க போடுறாங்க. சிக்கனா மட்டனா? வா பிரியாணி தான் நான் இருக்கல. வா வர மச்சி. பிரச்சனை பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன். ரெடி பண்ணிட்ட போல. வா. என்னடி டைம் ஆகுதுங்கற இன்னும் காணா? தெரியல காணோம். அண்ணா என்ன பட்டாசுனே? ஏய் போடா போடா தலைவர் வரனாச்சு போடா போடா. ஓ பொட்டல் மண்டை அங்க எல்லாமே ரெடியா இருக்கும்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. ஐயா வந்து கை காமிச்சா வந்து ஆரம்பிச்சா. ஏடா நம்ம ஆளுங்களா இருக்காங்க. டேய் என்னன்னு போய் பாறா. யோ உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அண்ணே சரி ஐயா பாக்கணும்ண்ணே. ஐயா வந்து கொடியேத்தனா நம்ம ஏரியா ஓட்டு ஃபுல்லா அவருக்கு தான். யோ இவனோட மீட்டிங் போயிட்டு இருக்காரு. என்னடா இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த வந்த தலைவரே. என்னடா சொல்றாங்க? நாம ஜெயிச்சோம் தலைவரே, ஜெயிச்சோம். என்னன்னு சொல்லு. தலைவரே நீங்க கட்சியில இருக்கும்போது அவங்களும் உங்க கூட இருந்தாங்க. நீங்க வெளில வந்தோடனே அவங்களும் வெளில போயிட்டாங்க. தலைவரே ஒரே ஒரு கொடி ஏத்துனீங்கன்னா 40,000 ஓட்டு நமக்கு தான். இப்ப என்ன பண்ண சொல்றாங்க? தலைவரே நீ எதுவும் யோசிக்காம நேரா போய் கொடி ஏத்துறீங்க. சமபந்தியோட தொண்டர்கள் இணைப்பு விழாவை நடத்துறோம். நீங்க போங்க போய் ஏத்திட்டே இருங்க. நான் பின்னாடி பிரஸ் கூட்டி வந்துருவேன். தலைவர் அங்கண்ணே. நமது தலைவர் நீங்க எல்லாரும் போய் ஒண்ணா நிக்காதீங்க. தனித்தனியா போய் நில்லுங்க. இங்க என்ன ஃபீல்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம்? தனித்தனியா போய் நிக்கிறதுக்கு சேர்ந்துனா தான் ஏதாவது சிக்னல் கிடைச்சா தப்பிக்கிறதுக்கு ஈஸியா அப்படியே இருக்கும். பேசிட்டு இருக்காம சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா பஞ்சவர்ணம். இப்படி யாரா வரது தீவட்டி பாயல? ஏன் அவசரம்? சாப்பாடே வரல பாருங்கற. டேய் தம்பி இது சோறே வரல. ஏந்திரியா கலிப்பா. டேய் அவன் என் புருஷன்டா. சோறே போல அது முடியாது இருக்கான். தோமாரி சொன்னா ஏஞ்சி போது பாரு. இதெல்லாம் ஒரு ஆம்பளை. சொல்ல சொட்ட போடுங்க. இன்னும் சாப்பாடே போடல அதுக்குள்ள எந்திரிக்க சொல்ற? இன்னும் மேலே வந்து எடுத்து ஐயோ வீட்ல போறா வாக்கா. சரி வாடி போலாம். வா வா. யோ வாயா தலைவர் வரைக்கும் சமாளிக்கலாம். நீங்க என்னடா பண்றீங்க? அம்மா எவ்வளவு நேரமா உட்கார்ந்துக்கிறீங்க? சோறு வேணுமா? வாசி நேரத்துல இவங்க வேற குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நியாயமா இருக்கு? சோத்த படமாங்க. ஆடா ஆடா எலைய பிடிச்சுமா நீங்க. வாயா வாயா. எப்ப எலை போட்ட? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது? சோறு போடியா? சரி யோ வாங்கயா என்னைய நினைச்சிட்டீங்க? கிட்ட போட போறா. ஏய் ஓய் சோறு கும்பிடு பொறுமையா இருங்க. ஐயா வந்துகிட்டு இருக்காரு. பொறுமையா இருங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? ஹலோ அண்ணே தலைவர் கிளம்பிட்டாரா? லேட் ஆயிட்டு இருப்பாங்க. பசங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்காக தான் வெயிட்டிங். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சரிண்ணே. என்ன தம்பி தலைவர் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாராம். ஆனா சொந்த வேலையா கொஞ்சம் வெளில போறாராம். ஆனா வெயிட் பண்ண வேணா எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டாரு. தலைவரே சொல்லிட்டாருல. ஆமா வெயிட் பண்ண சாப்பாடு போட்டு போட சொல்லலாமா? யோ திரும்ப தண்ணி ஊத்த போறியா? இங்க வா சாப்பிட போடு. சரி தம்பி. சீக்கிரம் போடியா. யோ தலைவர் வரதுல எதுக்கு பந்தி ஆரம்பிச்சீங்க? தலைவர் தான் சொன்னாரு யாரும் பசில வெயிட் பண்ண வேணாம்னு. தலைவர் சொன்னாரா? பேச வேண்டாம். அப்ப சரி. இந்த சாம்பார் எடுத்து. ஏய் சாம்பார் சாம்பார் ஊத்துறேன்னா சோத்த போடு. யோ சாம்பார் ஊத்தி எல்லாம் அச்சிர போறான். ஏய் குழம்பு கேக்க நல்லா போய் ஊத்தேன். சாம்பார் லெக் பீஸ் காணோம். வாங்க தம்பி. கஷ்டமா இருக்கும். அந்த நானே ஊட்டி வந்தா. தம்பி உங்களுக்கு சேர்த்து வச்சமா குடும்பத்தோட சாப்பிடுங்க. மீடியால மட்டும் இது ஏய், அங்க போய் பாயாசம் ஊத்து. எதிர்க்கட்சிக்காரங்க அப்படியே ஒண்ணு கடிக்க போறாங்க. போஸ்ட் பேனர் மாலை மரியாதை சும்மா கலக்கிருக்காராம்ல. தலைவரே நினைச்ச மாதிரி கூட்டத்தையும் காணா மாலையும் காணா மரியாதையும் காணா. ஐயோ ஐயோ வணக்கம் தலைவரே. ஏய் வணக்கம்யா. ஏய் வணக்கம்யா. யாரா அவனுங்க எச்சல் எடுக்க? என்னையா நான் வந்து கையை சச்சாதான் சோத்துல கை வைப்பாங்கன்னு சொன்னேன். இங்க அவன் ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கும் ஆமா தலைவரே குப்பை தொட்டில நான் இங்க எச்சி சோத்து கடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட இங்க உட்கார்ந்து சாப்பிடுமா? நிப்பாட்டு என்ன சாப்பிடுங்க வாங்க வா. என்னடா ஆச்சு? எல்லாரும் எதுக்குடா கூப்பிடுற? மச்சான் இந்தால என்ன நம்மால எச்சா சோறுன்டாண்டா. ஏய் யார் வாங்கடா வாங்கடா வெள்ள சோறு பாத்துட்டு வாங்கடா டேய். என்ன என்ன என்னடா என்ன எச்ச சோறு? எச்ச சோத்துங்க பிச்சைக்காரங்கடா நீங்க. அவனே பிச்சைக்காரங்க தான். நாங்கலாம் ஓட்டு பிச்சை போடுறதா மினிஸ்டர். சும்மா ஓட்டு போடுறீங்க. பிரியாணி குவாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க. 200 நோட்ல வாங்கிருக்கா? யோ நீ ஏன் குட்ட? பா என்ன பையெல்லாம் பேசிட்டே இருக்கீங்க? அவ்வளோதானே டே உன்னல போய் என்ன பண்ண? ஓட்டு மிஷினில் ஒழுங்கா ஓட்டே போட தெரியாது. நீ எல்லாம் கேள்வி கேட்குறியா? டேய் இவனை ஒழிச்சு கட்டுங்கடா. இவன் ஓட்டை நம்மளே போடலாம். அப்புறம் எதுக்கு எங்களை தேடி வந்த? ஏண்டா ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுற மாதிரியா பேசுறேன்? வணக்கம் மந்திரி சார். ஏய் என்னடா யார்ட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஏய் யாரும் கைகளை புள்ள ஈடுபடாதீங்கப்பா. இனிமே தெரிஞ்சா படம். நீ மட்டும் சரியான ஆம்பளை இருந்தா மேல கைய வச்சு போடா. கைய வைக்கிறது போறா. ரேடியோ வரடா. இங்க தலையோட வெறும் 3 எழுத்து தான் உன்னை எங்க வந்து நிறுத்திருக்கு பாரு. சார்
சார் சார் ஒரு இன்டர்வியூ சார். சார் 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 ஸ்மைல் ப்ளீஸ். சார் ஸ்மைல் ப்ளீஸ். வண்டியில படுங்க. தலைவரே உங்க வேஸ்ட் ஓட்ட அவுத்தால வேஸ்ட்கிறீங்களா? முஞ்சிலே கடத்துது. ஆமா சமபந்தி தண்ணி போட்டு வந்துறீங்க. காலங்கத்தாலே தண்ணி போட்டு அப்பதான்பா. ரெடி சார் மைக் கொடு. சமபந்தி விருந்துக்கு வந்த அங்கணன் அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதால் ஆவேசமடைந்த மக்கள் அவருடன் மோதலில் ஈடுபட்டனர். அவர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளராக கருதப்பட்டவர் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. என் வாயில வேற நான் சொல்லுமா? யோ கம்முன வையா. ஏயா அறிவு இருக்காயா கொஞ்சமாவது? அவ்வளவு பேருக்கு முன்னாடி என் வேட்டியை ஒருத்தன் உருவுறான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ கொண்டாந்து கையிலேயே கொடுக்குறியா? எதுக்கே கையிலே கட்டிட்டு வீட்டில் என்ன பண்ண போகிறேன்? என்னப்பா இதெல்லாம்? நாளாக பிரச்சனை முடியும்னு பார்த்தா இன்னும் பெருசாயிட்டே போதப்பா. இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணுமா? இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம எதிரி தான்ப்பா முடிவெடுக்கிறோம். ஐயா வணக்கம். வாயா. வணக்கம் தலைவரே. உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணேன்னு பேப்பர்லயும் டிவி நியூஸ்லயும் போட்டு கிழிகிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்கயா. இந்த பாரு பாரியாங்க. மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா திரு அங்கண்ணன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நிகழ்ச்சிக்கு கூத்தடிச்சிட்டு வந்திருக்க. தண்ணி அடிக்கிறது இல்லைங்க. ஆமையா இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? தண்ணி அடிக்கலன்னு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்ட முடியும். விருந்து தொடங்கி விட்டதால் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது நீதானு சொல்லாம காது வச்ச மாதிரி மூடி மறைச்சாச்சு. இப்ப டைரக்டா போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்திருக்க. இதெல்லாம் நடக்காதா? ஒரு தடவை நடந்தா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வேற எப்பாவது நடந்தா பரவாயில்லையா? எலெக்ஷன் சமயத்துல நடந்தா ஓட்டு போடுவானயா? ஏதோ நீ ஜெயிச்சு கிழிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தா எதிர்கட்சி சதி உட்கட்சி பூசல்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அப்படித்தான் 2 நாளைக்கு முன்னாடி போலீஸையும் குண்டாச்சியும் வச்சு பிரச்சனை பண்ணிருக்க. போலீஸ் அங்க வந்தா குண்டாசி அங்க வந்தான்னு போட்டு கிழிகிழின்னு கிழிக்கிறான். நீ என்னைக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வருவேனே தெரியலையா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வாபஸ் வாங்கிடு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் போய் வாபஸ் வாங்கணுமா? இது சின்ன பிரச்சனையா? மக்களுக்கு எது கடைசியா நடக்குதோ அதான் மனசுல இருக்கும். இந்த ரோடு போடுறது தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் அதுக்காக தான். என் பேரை எங்க விட்டனோ அங்கே பிடிச்சிடுறேன். நீ பிடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் வந்துட்டு போயிடும்யா. அப்புறம் பேரை பிடிச்சி தேரதான் எழுக்கணும். நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். எந்த பத்திரிகையெல்லாம் உன்னை பத்தி தப்பா எழுதுச்சோ அந்த பத்திரிகை உன்னை பத்தி நல்லபடியா எழுதணும். இதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்க, நானே ஒரு அறிக்கை கொடுத்துருவேன். கட்சியின் விதிகளை மீறிய காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டான்னு சொல்லிடுவேன். உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குது. ஒன்னும் இல்லையா, எல்லாம் ஒரு காலேஜ் பையன் பண்ற வேலையா. சாக்கு சொல்றதுக்கு உனக்கு வேற காரணமே கிடைக்கலையா? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உன்னை பார்த்தாலே ஒதுங்கி போறாங்க. நம்ம காலேஜ் பையன் ஸ்கூல் பையன்னுக்கிட்டு. ஆமா மீடியா எப்படி வந்துச்சாங்க? தலைவர் கொடி ஏத்துவார்னு வர சொன்ன மீடியா வேஸ்ட் எவ்வளவு படம் முடிச்சிட்டு போயிடுச்சு. வரைக்கும் நடந்தாலாம் விட்டுருங்கய்யா. ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிடுறேன். நீ ஏன் பேசியா? சரியா ஏதோ பார்த்து பண்ணுங்க. சரி வரேன். போங்க. தலைவரே, தலைவருக்கு இந்த பூனை படையும் புலி படையும் கொடுத்தீங்கன்னா ஐயோ அந்த எல்லாம் டைம் தர அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சுடா. ஊத்துடா. சரிங்க தலைவரே. நான் தொடர்ந்து கட்சியில் இருந்தேன்னா இவெல்லாம் சிஎம் ஆயிருக்க முடியுமா? இருக்கிற தொல்லையில் இவன் எங்கடா வந்தான்? ஐயோ ஒரே அடியில் முடிக்க வேண்டிய அப்படியே விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி. நீதான் எலெக்ஷன் வருது அது வருது பொறுமையா பண்ணலான்னு ஹனிமூன் போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். பாரு அவன் சப்பைன்னு நினைச்சேன். அவன் இந்த ஆட்டம் ஆடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? மறுபடியும் என்னை திருட்டைன் ஏற வச்சிருவான் போல இருக்க. எல்லாம் தெளிவா தான் பண்ணியிருக்கான். ஆனா உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு வச்சு செஞ்சிருக்கான். என்ன தம்பி? மூளை. அதுவா? எல்லாம் மூளையோட தான் பண்ணியிருக்கான். ஆனா அதுலயும் ஒரு லூப் ஹோல் ஒன்று வச்சிருக்கான். அதை நான் பாத்துக்கிறேன். நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா? நான் மட்டும் ஃபோன் பண்ணாம இருந்தேன்னா இவனுக்கு விழுந்த அறை என் மேல விழுந்திருக்கும்.